விவசாய நிலங்கள் வழியே மின் கோபுரம் அமைக்கும் திட்டத்தை கண்டித்தும் அவற்றை நெடுஞ்சாலை துறைகளின் சாலைகள் வழியே கேபிள் லைன் மூலம் புதைவிடமாக கொண்டு செல்ல வேண்டும் என வலியுறுத்தியும் திருப்பூர் மாவட்டம் கள்ளிப்பாளையம் பகுதியில் விவசாயிகள் 12வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 6வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகளின் இந்த போராட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஆதரவளித்து பேசினார். மின்சாரத்தை கேபிள் வழியாக கொண்டு போக வேண்டும் அல்லது மின்கோபுரம் அமைக்கக்கூடிய இடங்களுக்கும் அந்த பாதையில் இருக்கிற நிலங்களுக்கும் வாடகை கொடுக்க வேண்டும் என்கிற நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி 12வது நாளாக காத்திருப்பு போராட்டமும் 6வது நாளாக இன்றைக்கு உண்ணாவிரத போராட்டமும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டமும் தொடர்ந்து விவசாயிகள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தூத்துக்குடியில் இருந்து கடல் வழியாக படகுகளில் கஞ்சா கடத்தப்படுவதாக தொடர்ந்து போலீசாருக்கும் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் வந்தது. இதையடுத்து தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் பகுதியில் உள்ள சுங்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ராமநாதபுரத்தில் இருந்து வைப்பாறு அருகே சென்று கொண்டிருந்த ஒரு லாரியை மறித்து சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது லாரியில் 6 மூட்டைகளில் 181 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். ஒரு 9 o'clock ஒரு லாரி வந்தது. அதிலிருந்து 2 பேர் கீழே இறங்கி ஓடினாங்க. அதை கண்காணித்து பார்க்கும்போது ஜாமான் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் விரட்டி போகும்போது அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம், அதில் கஞ்சா இருந்தது. அதனால் நாங்கள் அதை பறிமுதல் பண்ணி இங்கே எங்கள் மேல் நடவடிக்கைக்காக வேண்டி தூத்துக்குடி கொண்டு வந்திருக்கிறோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மின்னல் அரிமா சங்கம் மற்றும் அன்னலட்சுமி கூடைப்பந்தாட்ட கழகம் சார்பில் பொள்ளாச்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. ஆண் பெண் என இரு பாலருக்கும் நடைபெற்ற இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 36 அணிகள் பங்கேற்றன. போட்டியில் வெற்றி பெற்ற கோவை அணிக்கு துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் வெற்றி கோப்பைகளை வழங்கினார். தூத்துக்குடியில் நாட்டு படகு மற்றும் விசைப்படகு மூலம் மீன்பிடிப்பது போல் கடலின் சிறிது தூரத்தில் இருந்து மிகப்பெரிய ராட்சச வலைகளை வீசி மீன்பிடிக்கும் கரைவலை மீன்பிடி தொழிலும் ஒன்றாகும். நவம்பர் மாதம் முதல் சுமார் 4 அல்லது 5 மாதங்கள் மட்டும் இந்த கரைவலை மீன்பிடி தொழில் நடைபெறும். தூத்துக்குடி புதிய துறைமுகம் பகுதியில் இந்த கரைவலை மீன்பிடி தொழில் இப்போது நடைபெற்று வருகின்றது. கடலில் இருந்து பிடித்து வந்தவுடனே மீன் விற்பனை செய்யப்படுவதால் கரைவலை மீன்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். இங்கே ஒரு 4 மாதம் கரைவலை தொழில் இருக்கும். அதில் சாலை சூடை அசலை பாறை மீன் வரும். இந்த மீன் உடனே பிடிக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால பொதுமக்கள் நிறையா ஆர்வமாக வாங்கிட்டு வரோங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் செயல்பட்டு வரும் மாட்டுச்சந்தை மிகவும் பழமை வாய்ந்தது. தற்போது இப்பகுதியில் நகராட்சி பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் சந்தையை திப்பம்பட்டி பகுதியில் திறக்க வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி திப்பம்பட்டியில் சந்தை திறக்கப்பட்டது. இதற்கு ஒரு தரப்பு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் திப்பம்பட்டியில் தான் மாட்டு சந்தை செயல்பட வேண்டும் என கோரி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருவண்ணாமலை இணை சார்பதிவாளர் அலுவலகம் 2 லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் கணக்கில் வராத சுமார் 1 லட்சம் ரூபாய் அளவிற்கு பணம் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கைப்பற்றப்பட்டது. பின்னர் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் இந்த திடீர் ஆய்வினால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். ஆனால் சுற்றுலா பயணிகளின் பொழுதுபோக்கிற்கு எவ்வித வசதிகளும் இல்லாத நிலை உள்ளது என்று கூறுகின்றனர். மேலும் ஒரு தாவரவியல் பூங்கா மற்றும் படகு இல்லம் அமைக்கவும் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
மக்களின் கோரிக்கையை ஏற்று வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு சோழையார் அணை இடதுகரை பகுதி மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலக பகுதியில் உள்ள 6 ஏக்கர் காலி இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை சேர்ந்த கலையரசி என்பவரது வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் சிலர் பீரோவில் இருந்த 1 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து கலையரசி அறந்தாங்கி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெளியூர் போயிருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. நைட்டு 1 மணிக்கு வந்ததுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு கம்பு ஒன்று காணாமல் போச்சு. அது என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்க போகும்போது தான் ஒன்று உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னோம். வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்ததுக்கப்புறம் வீடை திறந்து பார்த்ததுக்கப்புறம் சன்னெல்லாம் உடச்சி கிடந்தது. என்ன உடச்சி கிடந்து பார்த்தா பெட்ரூமில் போய் பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸெல்லாம் கலச்சி போட்டு 10 பவுன் நகை வச்சுருந்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வேலூர் மாவட்டம் வேலூர் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் கலந்துரையாடல் நடைபெற்றது. மாநில செயலாளர் இம்ரான் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிறர் நலம் நாடுவது குறித்து வலியுறுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முத்தலாக் தடை சட்டம் ஜமாத் சட்டத்திற்கு எதிரானது எனவும் இந்த சட்டத்தை கொண்டு வந்துள்ள பாஜக அரசின் நோக்கம் அப்பாவி முஸ்லிம்களை சிறையில் அடைப்பதற்காகவே என்று அவர் தெரிவித்தார். என்ற சொல்லக்கூடிய கணவன்மார்களை சிறையில் அடைக்கக்கூடிய இந்த சட்டத்தை ஒருபோதும் இஸ்லாமிய சமுதாயம் ஏற்காது. இதற்குண்டான கண்டனத்தை கடுமையான முறையில் பதிவு செய்வோம். முதல் கட்டமாக தமிழகம் முழுவதுமாக வால் போஸ்டர்களை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் அடுத்த நாட்களில் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு பகுதியிலையும் மத்திய அரசாங்கத்தை கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யக்கூடிய முஸ்லிம்கள் சார்பாக வாசகங்கள் பொதிந்த போஸ்டர்கள் பதியப்படும். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள சுந்தரக்கோட்டை செங்கமல தாயார் கல்வி அறக்கட்டளை சார்பில் கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்களை கௌரவிக்கும் விழா நடைபெற்றது. 2018ஆம் ஆண்டுக்கான இந்த விருது பாவேந்தர் பாரதிதாசனின் பேரன் கலைமாமணி கவிஞர் கோ பாரதிக்கு வழங்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே உள்ள நாகமலை புதுக்கோட்டையில் அனைத்துலக தமிழ் தொழில் அதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டை முன்னாள் IAS அதிகாரி தேவசகாயம் தொடங்கி வைத்தார். இந்த மாநாடு தமிழர்கள் வேலை தேடுபவர்களாக மட்டுமில்லாமல் வேலைகளை உருவாக்குபவர்களாகவும் மாற வேண்டும் என்ற இலக்கோடு நடத்தப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். மீன் வளத்தை பெருக்கும் வகையில் மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகளும் மீனவர் சங்க பிரதிநிதிகளும் இணைந்து 5 லட்சம் இறால் மீன் குஞ்சுகளை பாம்பன் குந்துகால் கடல் பகுதியில் விட்டனர். மத்திய கடல்வள மீன் ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானி ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பரதநாட்டிய போட்டிகள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. இதில் மாணவிகள் தங்கள் தனித்திறன் மற்றும் குழு திறன், அபிநயங்கள், நடனங்கள் மூலம் வெளிப்படுத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் கின்னஸ் சாதனையாளரும் நடன ஆசிரியையும் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர். இந்த கலைகளை பாதுகாக்க அரசு பள்ளிகளில் நடன வகுப்புகள் தொடங்க வேண்டும் என அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். வளர்ந்து வரும் கலைஞர்களை ஊக்குவிக்கிற மாதிரி இளம் கலை வளர்மணி அப்படின்ற பட்டம் வந்து கவர்மெண்ட்லேருந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதத்தில் அகில இந்திய கலாச்சார மையத்திலிருந்து இந்த நடனத்துறையில் சிறந்து விளங்குறதுக்காக என்னோட புகைப்படத்துடன் கூடிய தபால் தலையும் வெளியிட்டிருக்காங்க. எனக்கு வந்து இந்த பரதக்கலையை வந்து கிராமப்புறங்களில் இருக்க பிள்ளைங்களும் வந்து முழுமையாக அவங்களையும் போய் சென்றடையணும் அப்படின்ற லட்சியத்தினால தான் நான் வகுப்பு எடுக்கிற இடங்களே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே கிராமப்புறமாக செலக்ட் பண்ணி தான் எடுத்துட்ருக்கேன். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தனியார் ATM வங்கியில் பணம் எடுக்க சென்ற பெண் அங்கு முறைகேடாக பணம் எடுக்கும்போது கணினி மூலம் மும்பையில் உள்ள தானியங்கி கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வந்துள்ளது. இதையடுத்து புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் தனியார் வங்கியில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக வங்கி அதிகாரிகள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரை அடுத்து அந்த பெண்ணை CCTV காட்சிகளின் உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலக்குடியில் மதுவிலக்கு பிரிவு போலீஸ் நிலையத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் கணக்கில் வராத 1,25,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆலங்குடியில் மதுவிலக்கு பிரிவு காவலராக இருக்கும் நீலகண்டன் என்பவர் டாஸ்மாக் பார்களில் லஞ்சம் வாங்குவதாக லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் பொறுப்பு ரேவதி தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதும் உள்ள மீன்வளத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், மீனவ அமைப்பின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் குமரி மாவட்டத்தில் ஓக்கி புயல் தாக்குதல் ஏற்பட்டு ஓராண்டு கடந்தும் கூட புயலில் சிக்கி சேதமடைந்த படகுகளுக்கு அரசு அறிவித்த நிவாரண உதவிகள் வழங்கப்படவில்லை என மீனவ அமைப்புகள் சரமாரியாக குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கழுதூர் கிராமம் அருகே திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி மணல் ஏற்றி வந்த லாரி ஒன்று காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லடம் அருகே வந்து கொண்டிருந்தது. அப்போது எதிர் திசையில் வந்த மதுபான லாரி மீது மணல் லாரி நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மதுபானம் ஏற்றி வந்த லாரியின் டீசல் டேங்க் வெடித்து தீப்பற்றியது. தகவல் அறிந்து வந்த வேப்பூர் தீயணைப்பு துறையினர் காயமடைந்த லாரியின் 2 ஓட்டுநர்களையும் மீட்டு பெரும்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 30 ஆண்டுகளாக பெற்று வந்த போனஸை தமிழக அரசு மீண்டும் வழங்க வேண்டும், தமிழக அரசில் பணிபுரியும் A-B பிரிவு ஊழியர்களுக்கு சிறப்பு மிகை ஊதியம், பொங்கல் போனஸ் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதன் மூலமாக தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை விடுக்கிறோம் என்றால், இதற்கு முன்பாக தமிழகத்தில் ஆண்டிருக்கக்கூடிய முதல்வர்கள் கை வைக்காத கோரிக்கை, இழப்பு செய்யாத கோரிக்கை இன்றைக்கு உங்களுடைய ஆட்சி எங்களிடம் இந்த கோரிக்கையை எடுத்திருக்கிறது. நாங்கள் கேட்பதெல்லாம் 1 மாத ஊதியத்தை உச்சவரம்பின்றி C மற்றும் D பிரிவு ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே போன்று A மற்றும் B பிரிவு ஊழியர்கள் பெற்று வந்த 1000 ரூபாய் கருணத்தொகை இந்த வருடம் அளிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழக அரசை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். சிவகங்கை மாவட்டம் புதூர் ஒன்றியத்தில் கடந்த சில நாட்களாக மர்ம காய்ச்சல் பரவி வருவதாகவும், இதனால் நோயாளிகளுக்கு கால்கள் வீக்கம், மூட்டுகளில் வலி உள்ளிட்டவைகள் ஏற்படுவதாக தகவல் வந்தது. இதனையடுத்து மாவட்ட சுகாதார இணை இயக்குநர் யசோதா அவர்களின் ஆணைக்கிணங்க புதூர் ஆரம்ப சுகாதார மைய மருத்துவ அதிகாரி வெங்கடேசன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் அப்பகுதியில் சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர்.